ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த காலவேளையில் தேவன் எத்தனை நல்லவர், பரிசுத்த அவருடைய நாமத்தை துதிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை நீங்கள் நல்ல ஆதரவுகளை கொடுத்து செய்திகளை கேட்டு பயன்பெறுகிறீர்கள். இன்னும் ஆசீர்வாதமான காரியங்களை நீங்கள் அடைய, கேட்டு பெற்று பயன்பெற தொடர்ந்து எங்களுக்காக, இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரியவர். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஆபத்து வரும்பொழுது, ஆபத்து நாளில் சத்துருக்கள் எனக்கு எதிராக வந்து நின்றார்கள். எத்தனை விதமான சத்துருக்கள் எனக்கு வந்தார்கள். ஆபத்து வரும்பொழுது, நெருக்கடி வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது எனக்கு எதிரிட்டு வந்து நின்றார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் நின்றார். எனக்கு ஆதரவு என் தேவன். சில ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ஊழியத்திற்காக ஒரு கிராமத்திற்கு சென்றிருந்த பொழுது, அந்த கிராமத்தில் ஒரு பெண், நாங்கள் சிறுவர் ஊழியம் செய்வதற்காக நாங்கள் ஒரு பெரிய குழுவினராக சென்றிருந்தோம். சிறுவர்கள், நூற்றுக்கணக்கான சிறுவர்கள். இந்த சிறுவர்களை வைத்து நாங்கள் பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தோம். இதை ஒரு பெண், அது ஒரு கோட்ரஸ் பகுதி, அதனால் மதுரை தாண்டி, திருமங்கலத்தை தாண்டி உள்ள ஒரு பகுதி. அங்கே ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் நின்று இதை கவனித்து கொண்டே இருந்தார். நிறைய பேர், அந்த பெண் மாத்திரமல்ல, ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் அவங்கவுங்க வீடுகளிலிருந்து கவனித்து கொண்டிருந்தார்கள். நாங்களும் ஊழியம் செய்துவிட்டு சந்தோஷமாய் நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறோம். இவள் அந்த பிள்ளைகளை அழைத்து, அந்த பிள்ளைகளை மிரட்டி, அந்த பெற்றோரெல்லாம் கெட்ட வார்த்தையினால் திட்டி, அந்த பிள்ளைகளை இப்பொழுது நான் சொல்லுவதை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவள் மிரட்டினோடனே எல்லா சின்ன பிள்ளைகளில் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்க அப்பா அம்மாலாம் ஆன்ட்டி சொல்கிறபடி கேளுங்க, அக்கா சொல்கிறபடி கேளுங்கன்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே இந்த அம்மா சொல்லுது, இந்த இயேசுவை சொன்ன அந்த ஆட்களை நீங்கள் அடித்து விரட்டணும். இந்த இடத்துல இருந்து, இந்த பட்டணத்தில், இந்த கோட்ரஸ் பகுதியிலேருந்து அவங்கள அடித்து விரட்டணும் அப்படின்ட்டா. ஏன் கூட வந்திருந்த ஒரு சிலரில் மதுரை சார்ந்த, சொந்த ஊர் மதுரை தான், மதுரை சார்ந்த மனிதர்கள், பெரிய மனிதர்கள், அவங்கெல்லாம் ஒரு பெரிய வேலை பார்த்த ஆட்கள் தான். அவர்களும் எங்களோடு இருக்கிறார்கள். அப்போ இந்த சின்ன பிள்ளைகள், நாங்கள் அப்போ தான் சண்டே கிளாஸ் எடுத்து அந்த பிள்ளைகளின் நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்துட்டு வரோம். அந்த பிள்ளையை இப்படி திருப்பி எல்லாருடைய கரத்துலேயும் கிடைத்த மரக்கிளைகள், அந்த குச்சி இந்த குச்சிலாம் கொடுத்து எங்களை துரத்த சொல்லியிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் எங்களை பின்பற்றி ஓடி வருகிறார். எங்களுக்கு தெரியாது அந்த பிள்ளைகள் எங்களோடு எங்களை பின்பற்றி வருகிறார்கள் என்று நினைத்து நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் பஸ் ஏறி போயிடுவோம் எங்கள் ஊருக்கு, நீங்கள்லாம் போங்கன்னா. அவங்க இல்லை, உங்களை அடித்து திருத்தோண்டான்னு சொல்லி கெட்ட வார்த்தையை பேசிட்டு அந்த பிள்ளைங்க வருது. என்னடா இது, இப்போதானா இயேசுவை பற்றி சொன்னோம். அந்த பிள்ளைங்க நல்லா கை தட்டி ஆரவாரமாக கேட்டுச்சே, யார் அப்படின்னு சொன்னோடனே அங்கே அந்த பொம்பளை பின்னாடி விரட்டிகிட்டே வர, அவளும் ஓடி வரா, வந்து சொல்கிறா, இனி இந்த பக்கம் வந்துடாதீங்கடா அப்படின்னு சொல்லி அவளும் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறா. நாங்கள் சரி, திருப்பி அந்த பிள்ளைகளை நாங்கள் தீமையை ஒன்றும் கேட்கவும் முடியாது. நாங்கள் அமைதியாக, பெருத்த அவமானம் இது, நாங்கள் அமைதியாக திரும்ப வரோம். அப்படி நாங்கள் ரோட்டில், மெயின் ரோட்டில், திருமங்கலம் ரோடு அது, அந்த ரோட்டில் வர்றோம்.
வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நாங்கள் பஸ் ஏறினோம். இந்த பிள்ளைகள் அந்த கோட்ரஸ் பகுதியிலேருந்து ஒரு பெரிய படையாக அந்த பிள்ளைகளோட கொஞ்சம் வாலிப பசங்களும் சேர்ந்து வர்றாங்க. நாங்கள் ரட்சிக்கப்பட்டு அன்றைய பிள்ளையாக இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப ஜோபத்தோடு வரோம். கர்த்தர் நம் நடுவில் எப்படி இருக்கிறான்றதை மட்டும் பாருங்கள். கர்த்தர் நம்ம கூட எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார் என்பதை மட்டும் பாருங்கள். அந்த ரோட்டு ஓரத்தில் புல் நல்லா வளர்ந்துருந்த புல்லை ஒரு 2 பசங்க, சின்ன பசங்க, ஆமாம், ரொம்ப சின்ன பசங்க சொல்ல முடியாது, ஒரு 15 அந்த வயசு அவ்வளோதான் இருக்கும். அந்த 2 பசங்க அந்த புற்களை அறுத்து கொண்டிருந்தாங்க. அவங்க வீட்டு மாடுக்கோ ஏதோ ஆட்டுக்கோ எதுக்கோ அறுத்து கொண்டிருந்தாங்க. அப்போ இந்த பிள்ளைங்க பின்னாடி கத்திட்டு வரதை பார்த்துட்டு இந்த பையன் இன்னமும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்து போய் அந்த ஒரு வாய்க்கால், அந்த வாய்க்காலை தாண்டி ரோட்டுக்கு வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டான். இப்போ நாங்கள் சொன்னோம், இயேசுவை பற்றி சொல்கிறோம்ப்பா. நாங்கள் அந்த இடத்துல போய் நாங்கள் சொன்னோம், இந்த பிள்ளைகள்லாம் அங்கே படித்தது. நாங்கள் பின்னாடி ஒரு அக்கா வருது பாரு, அந்த அக்கா என்னமோ சொல்லிடுச்சு, அதனால் எல்லாம் வந்து எங்களை அடிக்கிறதுக்கு அந்த அம்மா ஏவி அனுப்பியிருக்கு. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனாலும் அது பின்னாடியே துரத்திட்டு வராங்க. நாங்கள் ஓடலாம் இல்லை, நடந்தால் வரோம். இந்த பையனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா இயேசுவை பற்றி சொன்னேன், அதுக்கு என்ன அந்த அம்மாவுக்கு யார் அவ? அந்த பொண்ணை ஓடி போயிட்டாவே, ஊரை விட்டு ஓடி போய் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கா, எங்கே போய் என்ன பண்ணிட்டு வந்தான்னு தெரியாது, அவள் சொல்கிறதுக்கு கேட்குறாங்க அப்படின்ட்டு இந்த 2 பசங்களும் நாங்கள் அருவாலை எடுத்துட்டு அந்த பிள்ளைகிட்ட பக்கம் போனாங்க. எவனா அந்த பக்கம் வந்தீங்க தலையை சீவிரக்கும் விடாது, அவ்வளோதான். ஓடி அந்த பிள்ளைங்கள்லாம் இவடலை பார்த்து தலதறிக்க ஓடிடுச்சு. அந்த பொம்பளையும் இவனை பார்த்த உடனே அந்த அம்மா வேகமாக இவனை பார்த்த உடனே ஓடிடுச்சு. சின்ன பசங்க அடுப்பு இருக்கிற கத்தி தான் அவளுக்கு சொன்னானுங்க, எவனை அந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படின்னா. நாங்கள் அப்படி தான் நினச்சோம், நாங்கள் செய்ய முடியாது, நாங்கள் பெரிய ஆட்கள், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ரவுடித்தனம் பண்ணியிருக்கலாம். ஆனால் நாங்கள் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டிய ஆட்கள். ஆனால் அந்த பசங்க உங்களே அப்படி பண்ணுறாங்க. கர்த்தரோ, அதுதான் நான் சொல்கிறேன், சத்துருக்கள் பெருகினார்கள், ஆனால் கர்த்தரோ எங்கள் ஆதரவாய் நின்றார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் நன்மை செய்திருப்பீங்க, நன்மையான காரியங்களை தான் செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு விரோதமாக இடமே நிற்பாம பார்த்தீங்களா ஒரு கூட்டம், உங்கள் சொந்த ரத்தமாக இருக்கும், ஏமாற்றுக்காரர்களாக இருப்பார்கள். அப்படின்னாதீங்க, கர்த்தரோ உங்களுக்கு ஆதரவாய் நிற்பார். And he stand for you. அவர் உங்களுக்காக நிற்கும் பொழுது who can stand against you? உங்களுக்கு விரோதமாய் எவன் நிற்க முடியும்? No man can stand before the Lord as an enemy. தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதனும் எதிராளியாக நின்றுவிட முடியாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறார். எதிராளி பெருகியிருக்கிறான் கவலையோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தரோ உங்கள் நடுவில் உங்கள் ஆதரவாய் நிற்கிறார். மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறதை காண்பீர்கள். ஆமென்.